உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஏற்கனவே அர்ஜுன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த உண்மையை நான் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையாவது அவன்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். சொல்லாமல் விட்டுட்டேங்கிறது தான் அவனுக்கு கோவம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் நான் அதை மறைச்சது தான் இங்கே பெரிய தப்பு. சொல்லியிருந்தா கூட அவன் என் மேலே இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டான். இந்த சண்டை முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மாசமாக இருக்கோங்கிறத, நம்ம வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குங்கிறத அவன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் அதுவும் எங்கே தப்பாக போயிருமோன்னு என் மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்த கூட என்கிட்ட இருந்து மறைச்சி வச்சிருக்கேன்னு அவன் என்னை பார்த்து கேட்டுட்டான்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் அவன் என்னை பார்க்குற பார்வை எல்லாமே அப்படி தானே இருக்கும். இவ உண்மையை சொல்ல மாட்டா, இவ உண்மையை மறைக்க தான் பாப்பா, போய் சொல்லுவான்னு என்ன அந்த பின்பத்தில் தானே பார்ப்பான். வேண்டாம், என்ன ஆனாலும் சரி, அவன் என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, என்னை 2 திட்டினாலும் சரி, அவன் என்னை ரூம்க்கு ஏன் வந்து வெளியே போன்னு சொன்னாலும் சரி, பொறுமையாக நான் பண்ணது தப்புன்னு அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த அவன்கிட்ட சொல்லியே ஆகணும். இதை கேட்டுமே அவன் என்கிட்ட பேசாமல் இருந்துடவா போகிறான்? ஓடி வந்து என்கிட்ட பேசிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதல்ல இதை போய் சொல்லணும். என்னடி முத்து சொல்ற? இப்படியெல்லாம் நடந்துருச்சா? ஆமாண்டி, அந்த பேச்சு பேசிட்டு போறா. நீ எதுக்கடி சும்மா இருந்த? நல்லா பிடிச்சவளை திட்டி விட வேண்டியதானே? நானும் சொல்லதான் செஞ்சேன். ஆனா அவ என்னமோ உங்களை பிரிச்சிருவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா. பிரிச்சிருவேன்னு சொன்னா நீ வாயை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தியா? திட்டாமையாடி இருந்தேன், திட்டதான் செஞ்சேன். இருந்தாலும் அவ கடைசியில கொஞ்ச நாள் தான் நீ இந்த வீட்லயே இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி, அட்லீஸ்ட் இதை அண்ணன்கிட்டயாவது சொன்னியா? சொல்லல. ஏண்டி இப்படி பண்ற? அன்னைக்கிட்டையாவது சொல்ல வேண்டியதானே? இல்லடி, வேண்டாம். என்ன வேண்டாம்? ஏண்டி, அவதான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான்னு இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கணுமா? உன்னை பிரச்சனையாக்க சொல்லல. நீ யார்கிட்டயும் சொல்லனாலும் பரவாயில்ல, அண்ணன்கிட்ட சொல்லி வைக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு அவ ஏதாவது உங்களை பிரிக்கிறக்கு அது இதுன்னு பிளான் போடுவா, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவா. அப்ப நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கணும்ல. நீ இப்பவே இதெல்லாம் சொல்லி வச்சா ஒன்று அவளை திட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்தவளை எப்படி திட்டுறதுன்னு யோசிச்சா கூட ஓ இவ இப்படிதான் ட்ரை பண்ண போறான்னு அவங்க மனசுல ஒரு எண்ணமாவது வரும்ல. நாளைக்கு அவள் ஏதாவது பண்ணா வீட்டில் அவளை நம்பாமையாவது இருப்பாங்கல்லடி. இங்கே பாரு முத்து, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம் நீ நம்புவானா? அண்ணன் மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் எதுக்கும் இது அவர்கிட்ட சொல்கிறது நல்லதுன்னு தாண்டி எனக்கு திரும்ப திரும்ப தோணுது. நீ ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படி என்னதான் பிளான் போடுறா நம்மளும் தான் பார்ப்போமே. நான் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேன். இல்லடி, அவள் வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி. இவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவங்க மனசங்கடத்தோட அவளை வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. அவள் எப்போ போகிறா ஏதும் பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்தவளை எப்படி திட்டுறதுன்னு இவங்க யோசிச்சுட்டு என்னையும் அவளையும் பார்த்து சங்கடப்படுறதுக்கு அவள் இருக்க வரைக்கும் இருந்துட்டு போகிறா. என்னதான் அவளால் முடியுமோ ட்ரை பண்ணட்டுமே. சரி, நீ என்னமோ சொல்கிற, எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. சரி பார்த்துக்கோ, எதுன்னா சொல்லு சரியா? நிச்சயம் சொல்கிறேன். சரிங்க மேடம், என் கதையை விடுங்க, உங்கள் கதையை சொல்லவே இல்லையே நீங்கள். எனக்கு என்னடி கதை? எனக்கு தான் என்ன கல்யாணமே ஆகலையே. ஆனால் தானே இப்படி யாராவது பிரிக்க வந்தா நான் சொல்லுவேன். அட கடவுளே, என்ன மாதிரி கதையை கேட்கல. வீட்டில் அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டாரா அதை சொல்லு. ஓ நீ அதை கேட்டியா? ஆமாண்டி, வேற எதை கேட்குறேன். அடடா, என்ன முகத்தில் புன்னகை பூக்குது. பிறகு பூக்காம எத்தனை நாள் இதுக்காக வெயிட் பண்ணியிருப்பேன். இப்படி ஒரு நாள்லாம் என் லைஃப்பில் நடக்குமான்னு நினச்சேன், ஆனால் நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்டி உன்னை எப்படி பார்க்குறது. சீக்கிரமாக நீ நினச்ச மாதிரியே நீயும் மாறனாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்க பாரு. ஆமாண்டி, எனக்குமே பெரிய நம்பிக்கை வந்துருச்சு தெரியுமா. வீட்டுக்கு தெரியாமல் இருக்கும்போது பயம் நிறைய இருக்கும், தைரியம் கொஞ்சம் இருக்கும். இப்போ அண்ணன் ஒத்துக்கிட்டான்ல, அதனால எனக்கு தைரியம் நிறைய மாறிடுச்சு, பயம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்த வீட்டில் அண்ணன் தான். அண்ணன் அண்ணி 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்கங்கும்போது அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்காம திட்டினாலும் அடித்தாலும் கோவப்பட்டாலும் அந்த இடத்துல தடுத்து எனக்கு பாசிட்டிவாக பேசுறதுக்கு 2 ஆள் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அதுவும் சரிதான், யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லைங்கும்போது தான் எல்லாரும் நெகட்டிவாக சொல்லுவாங்க. நமக்கு யாருக்கு பேசுறதுனே தெரியாது. ஒருத்தர் சப்போர்ட்டாவது இருக்குங்கும்போது சூப்பர் தான். அதுலேயும் உங்கள் அண்ணி சப்போர்ட் வேற இருக்குது. ஆமாம் முத்து, ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு நான் துளி கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தேன் தெரியுமா. நான் உன்கிட்ட கூட சொன்னேன்ல. அப்புறம் அண்ணன்கிட்ட பேச போவேன், அண்ணன் பேசவே மாட்டான், மூஞ்ச காட்டுவான், அண்ணிக்கிட்ட கத்துவான், போயிடுவான். அதாவது என்ன தான் இன்டெரக்டாக திட்டிகிட்டு இருந்தான். எனக்கும் ஒரு கட்டத்தில் நம்ம போய் இப்படி பேசுகிறோம், அண்ணன் இப்படி பண்ணுறானேன்னு சங்கடத்தில் விட்டுட்டேன். அன்னைக்கு எனக்கு என்னன்னே தெரியல, நான் பேசாமல்
தூக்கம் வரலன்னு வீட்டுக்குள்ளே அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு பின்னாடி வந்து நின்றுட்டான். நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தோன்னே என்ன சொல்கிறேனே தெரில. ஏன்னா நைட் டைமு அந்த நேரத்துக்கு அவன் என் ரூம்க்கு ஏன் வந்தானே தெரில. அப்புறம் பார்த்தா அவன் பேசாமல் ஏன் தூங்கலை, எதுக்கு தூங்கலை அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இப்போ படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணு, ஒழுங்கா நீ படித்து முடி, அதுக்கப்புறம் எப்படி வீட்டில் பேசுகிறது நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நாளைக்கு போய் நான் மாறனை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு அப்படியே நான் பூமியிலே இல்லை வானத்தில் பறக்க அப்படியே பட்டாம்பூச்சியே பறக்குது. வா வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களான்னு எனக்கு அப்படியே ஒட்டு மொத்த குடும்பமும் ஓகே சொல்லி எங்களுக்கு கல்யாணமே நடந்த மாதிரி ஒரு செகண்ட் இமேஜினேஷனுக்கே போயிட்டேன்டி. பாடுறா, அந்த இமேஜினேஷன்லேயும் நான் தானே மணப்பெண் தோழி. ஏய், இமேஜினேஷனில் மட்டும் இல்லடி, நிஜத்துலேயும் நீ தான் எனக்கு மணப்பெண் தோழி, சரியா? அதானே. வேற யாரையாவது கொண்டு வந்து நிறுத்திடுவியா என்ன? நிறுத்தினா நான் தான் சும்மா விட்டுருவேனா? அப்புறம் அடுத்த நாளே போய் மாமா கிட்ட அண்ணன் பேசிட்டான். என்ன பேசினாங்கலாம் எனக்கு தெளிவாக சொல்லலை. ஆனால் 2 பேருமே என்கிட்ட சொன்னது என்னென்னா, இப்போ நான் பார்த்தது சரி, வேற யாராவது பார்த்துருந்தா பிரச்சனை தான் ஆயிருந்திருக்கும். ஸோ ஒழுங்காக காலேஜ் முடித்து வீட்டில் இருந்து பேச்சு எடுக்கிற வரைக்கும் வெளியே எங்கேயும் சந்தித்து பேசக்கூடாது, ஃபோனில் வேணால் பேசிக்கோங்க, அது உங்கள் விருப்பம் அப்படின்னு அண்ணன் சொன்னான். சரி, அண்ணன் தான் அப்படி சொல்கிறான், மாமா அப்பப்போ பார்க்க வருவாருன்னு நினச்சா வரதே இல்லை. என்னடா வரவே இல்லைன்னு கேட்டால் இவரும் அதே தாண்டி சொல்கிறாரு. ஆமாண்டி, சரிதான், நீயே யோசிச்சு பாரு, வேற யாராவது கண்ணில் பட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன்னு. அதான் பிறகு நானும் யோசிச்சு பார்த்தேன், அவங்க சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு. இருந்தாலும் தினமும் பார்த்து பழகிட்டேன்லடி. என்னைக்காவது பார்த்தா கூட ஓகே, என்றைக்குமே பார்க்கக்கூடாதுன்னா எப்படி? அட்லீஸ்ட் பேசலனாலும் எப்போயாவது சும்மா அப்படி என் கண் முன்னாடி போனால் கூட நான் பார்த்துப்பேன். அது கூட இல்லாமல் எப்படி முத்து இருக்கிறது? அப்படி இல்லாமல் இருந்துட்ட நீ. உன்னால் 2 நாள் தாக்கு பிடிக்க முடியல. நான் அண்ணன்கிட்ட போய் சொல்லி கால் பண்ணி அதான் பைக் ரைட் போயிட்டு வந்துடல. அப்புறம் என்ன? என்னன்னே தெரிலடி, எனக்கு பார்க்காம ஒரு மாதிரியாவே இருந்துச்சா. என்ன சொன்னாலும் மாமா வரமாட்டாருன்னு தெரியும். அதான் என்ன பண்ணுறேன்னு தெரில பதட்டத்தில். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேறு இருக்குது, பஸ்ஸை வேறு மிஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு ஒரு பதற விட்டேன். டக்குன்னு ஐயோ பிள்ளைக்கு எக்ஸாம் வேறு இருக்கேன்னு ஓடி வந்துட்டாரு. என்ன ட்ராப்பும் பண்ணிட்டாரு. பார்த்து கவனமா இரு. நீ என்ன பிளான் பண்ணாலும் சரிதான், அண்ணனை பாரு, பேசு, அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சேஃப்டி, ஊருக்குள்ளே சுற்றுறதோ இல்லை கொஞ்சம் அவுட்டரில் சுற்றுறதோ நமக்கு எப்பயுமே டேஞ்சர் தான். ஏன்னா தெரிஞ்சவங்க பஜாருக்கு டவுனுக்குன்னு எல்லாரும் இந்த வெளியில தான் போவாங்க. யார் கண்ணியாவது மாட்டிடாத, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, சரியா? ஓகே தான், எனக்குமே லைட்டாக பயம் வந்துருச்சுடி. அதனால் ரெகுலரெல்லாம் பார்க்கக்கூடாது, எப்போயாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பார்த்துருக்கோம். சரிடி. காலையிலேருந்து மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. அது நல்லதா கெட்டதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என்னமோ ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. நடந்த வரைக்குமே என்னால் தாங்கிக்க முடியல. அதுலேயும் அவள் அப்படி பொய் சொல்லிட்டாங்கிறத விட என்கிட்ட பேசாமலும் அவளால் நிம்மதியாக இருக்க முடியுதுல. அவளோட டெய்லி லைஃப், டெய்லி ரொட்டீன் போயிட்டே தான் இருக்குது. என்ன, நானும் அவனும் ஒரே ரூமில் இருக்கோம். 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிறதில்ல, பேசிக்கிறதில்ல. மற்றபடி அவள் நார்மலாக இருக்கா. என்னால் தான் இருக்க முடியல. அவட்ட போய் பேசணும்னு தோணிகிட்டே இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒன்று தடுக்குது. அவள் என்கிட்ட பேசாமல் அப்படி இருக்கால்ல, ஏன் நம்மளால முடியாதுன்னு ஒரு பக்கம் தோணுது. ஒரு பக்கம் நம்ம ஏன் ஈகோ பார்க்கணும்னு தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம மேலே தப்பே இல்லையே, அவன் மேலே தானே தப்பு, ஒரு வார்த்தை அவள் இறங்கி வந்து பேசலையேன்னு தோணுது. எல்லாம் போட்டு குழப்பி நிம்மதியாக தூக்கம் கூட வர மாட்டேங்குது. மனசெல்லாம் அவ்வளோ ஹெவியாக ஃபீல் ஆகுது. இதுக்கு எப்போ தான் ஒரு முடிவு வரும்னு தெரியல. நம்ம தான் ரொம்ப பாசம் வச்சுட்டோமோ, பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்கலாம், இனிமேலும் அப்படியே இருந்துடலாமோன்னு கூட சம்டைம்ஸ் தோணுது. எனக்கு நிறையா ஓவர் திங்கிங்காக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ரிலீஃப்னே தெரியல. முன்னாடியாவது எப்போவாது இந்த மாதிரி ஏதாவது டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ன்னு வந்துச்சுன்னா சரக்கடிப்பேன். எப்போ இவளை கல்யாணம் பண்ணி இவளுக்குன்னு நான் வாழ ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து அவகிட்ட இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு அவன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு நான் இவ்வளோ நாள் குடிக்கவே இல்லை. என் கூட சண்டை போட்டாலும் நான் அவளுக்கு பண்ண சத்தியம் உண்மை. அதனால என்னால் குடிக்கக்கூட முடியல. குடித்தாலாவது போதையிலேயாவது தூங்கிடுவேன். நிம்மதியாக தூங்குற கூட முடியாமல் இப்படி அலைஞ்சிட்ருக்கேன். பயப்படாத ஆதிரா, நீ இப்போ அவன்கிட்ட சொல்லியே ஆகணும். எப்படியாவது தைரியமாக சொல்லிடு. அர்ஜுன், சாரி அர்ஜுன் சார். ஒருவேளை அவளால என்கிட்ட பேசாமல் இருக்க முடியலன்னு என்கிட்ட சாரி பேச வந்திருக்காளோ? ஐயோ, இப்போ எதுக்கு வந்து நீங்கள் திட்டிடுவானோ? சொல்லாதிரா. நல்ல வேலை, கோவப்படாமல் சொல்லுன்னு அமைதியாக தான் கேட்குறான். அது 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 வந்து சார். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுமா, எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. சார் அது சாரி சார். எதுக்கு சாரி? நான் பண்ண எல்லாத்துக்குமே நான் அப்படி போய் சொல்லியிருக்க கூடாது தான். என் சூழ்நிலை, அந்த இடத்துல நமக்கு தான் கல்யாணம் ஆகுங்கிறது கூட எனக்கு தெரியாது இல்லையா. எப்படி காலையில் கல்யாணம்ன்றன்னு எனக்கு தெரியும். இன்னதுக்கப்புறம் நீ அதுலேருந்து வெளியே வரக்கு டைம் ஆகும். அந்த டைமில் பொறுமையாக எதை சொல்லிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் சடனாக
விதி நம்மளை சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கல. சேர்த்து வச்சதுக்கப்புறம் கூட நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னால் இதை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல சார். ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்பட்டாலும் சரி, எங்கள் வீட்டில் சொன்னாலும் சரி, அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி மாறினாலும் பரவாயில்ல, உண்மையோட தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நீங்கள் நல்லா குடிச்சிட்டு நிதானமே இல்லாமல் வந்தீங்க. அந்த சூழ்நிலையில் நான் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் இது காலையில் மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் சொல்லலை. அதுலேயும் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதிங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப் எல்லாம் சொல்லி அப்போ ஒருத்தையை நம்பினா இப்படி ஆயிடுச்சு, இப்போயும் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வெக்ஸில் அழுதுகிட்டே இருந்தீங்க. என்னால் அந்த இடத்துல ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த உண்மையை அந்த டைமில் என்னால் சொல்ல முடியல. நீங்கள் கேட்கலாம், அதுக்கப்புறம் டைமே இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம பேசவே இல்லையான்னு. பேசணும், டைம் இருந்துச்சு, எல்லாமே தான். ஆனால் நீங்கள் என்னை ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டீங்க. அந்த டைமில் நான் இதை சொல்லி நீங்கள் என்னை வெறுத்துருவீங்களோ, என் மேலே கோவப்பட்டு என்னை ஒதுக்கிடுவீங்களோன்னு என் மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்காக நான் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. நான் பண்ணது பெரிய தப்பு தான். இருந்தாலும் அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சால் தானே என்னை வெறுப்பீங்க, என்னை ஒதுக்கி வைப்பீங்க. தெரியலனா என் கூடயே இருந்துருவீங்களேன்னு நினச்சிட்டேன். உங்களை என் கூடயே வச்சுக்கணுங்கிறக்காக மட்டும்தான் நான் அந்த உண்மையை மறைச்சேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கும் தெரியும். இப்போ நம்ம பேசாமல் இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் அதை மறைச்சேன். ஆனால் இப்போ அந்த சூழ்நிலையே வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நான் என் தப்பை உணர்ந்து உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன்னா அது தப்பு. நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. அதை என்னால் தாங்கிக்க முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இந்த லைஃப் எப்படியோ தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கும் என்ன பிடிக்கல, எனக்கும் அப்போ அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட் கிடையாது. அப்படி தான் இருந்தோம். சரி, இப்படியே தான் ட்ராவல் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அதை தாண்டி நம்ம உண்மையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டோம். உங்களை நான் என் உயிருக்கும் மேலே நினைக்கிறேன். இந்த லைஃப்பில் நான் கடைசி வரைக்கும் என் கூட ஒரு பர்சன் வேணும்னா அது நீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு எந்த குறையும் வராமல் எனக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைன்னு நான் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்தது நீங்கள். இருந்துட்டு இப்போ நம்ம இப்படி பேசாமல் இருக்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. பழைய மாதிரி என்கிட்ட பேசுங்க அர்ஜுன் சார், ப்ளீஸ் சார். ஐயோ, நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க? நீ எதுக்கு அழுகிற? நான் தப்பு பண்ணிட்டேன், என் மேலே தப்பு இருக்குது, நான் அழுகிறேன். தப்பே பண்ணாலும் நீ என் பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டி என் கண் முன்னாடி அழுகும்போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? காயம் படும் வேலை காதல் மறந்தாகும், காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். அப்போ என்ன மன்னிச்சிட்டிங்களா? மன்னிக்கிறதுக்கு இதில் என்னமா இருக்கு? நீ வந்து என்கிட்ட பேசலன்னு உடனே என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுது. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையோ, என் கூட இவ்வளோ நாள் சந்தோஷமா இல்லையா அப்படின்னு என் மனசுக்குள்ள நிறைய குழப்பம். அதனால தான் நானும் ஒதுங்கியே இருந்துட்டேன். ஐ எம் சாரிம்மா. அல்லாதடி அம்மு, ஐ லவ் யூ ஸோ மச் டி. லவ் யூ டு அர்ஜுன் சார். வேண்டாம்மா, நான் ஏதோ ஒரு கோபத்தில் என்ன சாருன்னு சொல்லுன்னு சொல்லிட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன அர்ஜுன்னே நீ சொல்லு. ஐ லவ் யூ அர்ஜுன். நான் உன்னை இந்த 3 நாள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன்டி என் தங்கமே. ஒரே வீட்டில் இருந்துட்டோம், 2 பேரும் பேசிக்காம அமைதியாக இருக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமைன்னு இப்போ தாண்டி எனக்கு புரிஞ்சிருக்கு. இனி நம்ம லைஃப்ல நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி உன்ட்ட நான் பேசாமல் இருக்க மாட்டேன்டி, உன் மேலே சத்தியம். வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே மாற காதல் மழை. அம்மா என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு மயங்க விழுந்துட்டா. என்னாச்சு? ஏன் தெரியுமா? ஐயோ ஆதிமா. அம்மோ, உனக்கு ஒன்றும் ஆகாதுடி, உனக்கு ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன்டி. நான் இருக்கேன்டி. நான் இப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு ஒன்றும் ஆகாம நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்டி. சீக்கிரமே சரியாகி என்கிட்ட பழைய மாதிரி இருப்ப. இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே நமக்கு. அழகா மாமன் பிள்ளையை கட்டுனா கட்ட மாட்டேங்கிறான், வேற எவ்வளவு லவ் பண்ணுதேங்கிறான். எவான்னு தெரியல. சரி, சொன்னாலாவது அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் சண்டை போட்டாவது அவன் மனசுலேருந்து அந்த பிள்ளையை எப்படியாவது பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு சுமிதாக்காவது கட்டி கொடுக்கலாம். என்ன நினச்சிட்டு தெரியறானே தெரியல. இன்னும் யாருக்கும் தெரியலங்கிற திமிரில் மிதப்பில் ஆடிக்கிட்டு இருக்கான். அம்மா தானே இவ யார்கிட்ட சொல்லிடுவான்னு நினைக்கானோ. முதல்ல இவ அப்பாட்ட சொல்லணும். அவ அப்பா கேட்டாதான் பிறகு சரிப்பட்டு வருவான். நம்மளே இதை வச்சுக்கிட்டு இருந்தா நாள் தான் போய்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி, அம்மாடி ஈஸ்வரி, எங்கம்மா இருக்க?
நான் வெளியே இருக்கேன் தே வாங்க. என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்க? உடம்புக்கு எதுவும் செய்தா? ஒரு மாதிரியாவே இருக்க. நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் மனசுல என்ன கவலை இருக்குன்னு எனக்கு தெரியல. எதுவும் பிரச்சனைனா சொல்லுமா, பார்த்துக்கிடலாம். ஆமாத்த, கவலையில தான் இருக்கேன். எல்லாம் நம்ம மாறனை பற்றி தான். மாறனை பற்றியா? மாறனை பற்றி கவலைப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு? என்ன இருக்கா? என்னத்த இப்படி கேட்குறீங்க? அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னை விட நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க. ஆமாம்மா, நான் தான் ஆசைப்பட்டேன். அதில் தான் இப்போ பெரிய சிக்கல். என்னம்மா சொல்கிற? உட்காருங்க சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறாளோ? ஐயோ அத்தை, இந்த திணையில் உட்காருங்க. இல்லை மாடி இருக்கட்டும். எனக்கு செத்த இப்படி காலம் நீட்டி உட்காந்தா நல்லா இருக்கு பார்த்துக்க. அதான் இப்படி உட்காந்துருக்கேன். நீ சொல்லுமா, என்னத்த சொல்றியே? இந்த பையன் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான் போலத்த. நம்மளை ஊர் சிரிக்க வச்சிருவான்னு நினைக்கேன். என்னம்மா சொல்ற? நம்ம வீட்டு பிள்ளை அப்படிலாம் செய்யுமா? எதுக்கு நீ இப்படிலாம் பேசுற? செய்யுமாவா? அத்தை, கொஞ்ச நாளுக்கு முந்தி என் அண்ணன் மக வீட்டுக்கு வந்தால. ஆமாம்மா, சுமி வந்தாலே. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குத்த. இதுல என்னம்மா இருக்கு? உன் அண்ணன் மகளை உனக்கு பிடிச்சா நல்லது தானே? ஐயோ, அப்படி பிடிக்குதுன்னு சொல்லலை. பிறகு அவளை எனக்கு நல்லா பிடிச்சிருந்ததா நம்ம வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்கணும்னு தோணுது. என்னம்மா சொல்ற? சுமியவா? ஆமாத்த, எங்க அண்ணன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க எல்லாத்துக்கிட்டையும் தான் பேசணும். உங்களுக்கு சரினா தான் அவன்கிட்ட இதை பத்தி பேசணும்னு நான் முதல்ல உங்ககிட்ட கூட சொல்லாம மாறன்கிட்ட கேட்டேன். நான் கட்டிக்க போறது அவன் தான், வாழ போறது அவன் தான். சரி, அவன்கிட்ட கேட்டுட்டு பொறுமையா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிடலாம்னு நினைச்சேன். மாறன்கிட்ட கேட்டியா? ஆமாத்த. அதுக்கு என்னம்மா சொன்னா? அதுக்கு தானே அவன் என் தலையில பெரிய குண்டை தூக்கி போட்டான். என்னம்மா சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. எனக்கும் அப்படி தான் இருக்கு. அவன்கிட்ட சொன்னதுக்கு நான் ஒரு பிள்ளையை விரும்புகிறேன், அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் தாலின்னு ஒன்று கட்டினா அந்த பிள்ளைக்கு தான் கட்டுவேன்னு என்கிட்டயே தைரியமாக சொல்கிறான். அப்படியாம்மா? நம்ம மாறனா அப்படி சொன்னான்? ஆமாத்த, அவன் தான் அப்படி சொன்னான். என் பேராண்டி லவ் பண்ணுறது எனக்கே தெரியும். இவ இப்போ தான் இதையே கண்டுபிடிச்சிருக்கா. இந்த விஷயத்த கேட்டதுக்கே நீங்கள் இப்படி தலையை தொங்க போட்டுட்டியாலே. அப்போ இது கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, நம்ம தலையை தொங்க போட்டு சோகத்தில் இருக்கோம்னு நினைக்காலோ. சரி, நினைக்கட்டும். ஆமாம்மா, என்னால் நம்பவே முடியல. அதுவும் நம்ம வீட்டு பையனா இப்படின்னு. ஐயோ, அதே மாதிரி தான் என் மனசுக்குள்ளேயும் ரொம்ப நாளாக இந்த விஷயம் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. எவான்னு கேட்டால் சொல்லியும் தொலைய மாட்டேக்கான். நேரம் வரும் அப்போ தான் சொல்லுவேன், அதுக்கு முந்தைய சொல்ல மாட்டேங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியலத்த. ஒரே குழப்பமாலாம் இருக்கு. என்னத்தை செய்ய? நம்ம பேச்ச கேட்டாதான் உண்டு. யார் அந்த பிள்ளை என்னன்னு தெரியலையே. என்னத்தை நம்ம பேச்ச கேட்டாதான் உண்டுங்கிறிய? அவன் ஏதோ ஒரு பிள்ளைய கையை கட்டிட்டு வந்து நிற்பான். நம்ம தலையாட்டிட்டு கட்டி வைக்க முடியுமோ? அவள் குடும்பம் எப்படி, அவள் எப்படி, சொத்து பத்து இருக்கா, நம்ம சாதி சனமா, இதெல்லாம் பார்க்காண்டாமா? பார்க்கணும். இருந்தாலும் அது இதுங்கிய எனக்கு புரியுது. உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனையும் கோபமும் இருக்கும் மாறமில்லைன்னு எனக்கு புரியுது. நான் இருக்கேன் தானே என் மகனை நீங்கள் என் முன்னாடி ஏசாமல் கோவப்படாமல் இருக்கிய. என்னத்தை செய்ய? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே. அடியே, நான் எதுக்கடி வருத்தப்பட்டு கோவப்படணும், சங்கடப்படணும்? என் பேரை என் பேத்தியை தானே லவ் பண்ணுதான். என் பேத்தி என் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம் தானே. அத்தை, நிமிந்து பாருங்கத்த. இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நான் தான் தலை குனியணும். நீங்கள் எதுக்கு தலை குனியிறையே? சே, நீயும் தலை குனியாண்டாம்மா. நம்ம மாறன் இப்படிப்பட்டவன் இல்லை. ஒருவேளை உன்ட்ட சும்மா சொல்லிடுவானோ? அவன் சும்மா சொல்லியிருந்தா நான் எதுக்கிட்ட இப்படி போட்டு மண்டையை குழப்ப போகிறேன்? அவன் பேசுனதுலேயே தெரியுதுத்த, அது உண்மைதான். இத்தனை நாளாக இதை நான் என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு யார்கிட்டடா சொல்லன்னு உட்காந்துருந்தேன். இன்றைக்கி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மறைக்கணும்னு மறைக்கலத்த, என்னை மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த கேட்டால் உங்களுக்கு சங்கடமாக இருக்குன்னு தான் சொல்லலை. பரவாயில்லம்மா, புரியுது எனக்கு. இப்போ என்னடி பண்ணுறது? அதான் தெரியல. நம்மளாம் கேட்டால் இந்த பையன் உண்மையை சொல்ல மாட்டான். பேசாமல் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடலாமான்னு இருக்கேன். ஆத்தாடி, மகன்கிட்ட மாட்டி கொடுக்க பார்க்காளே. எப்படியாவது இவளை தடுத்து நிறுத்தணுமே. அவங்கிட்டலாம் எதுக்கு சொல்கிற நீ? பிறகு யார்கிட்டதான் சொல்கிறது? இந்த பையன் என் பேச்சை கேட்கவும் மாட்டேக்கான். நீங்கள் போய் கேட்டாலும் இதே தான் சொல்லுவான். ஒரு நாள் வரும், அன்றைக்கி தான் சொல்லவேம்பான். அந்த பிள்ளை யாருன்னு தெரிஞ்சாவாது எப்படியாவது இந்த பிள்ளை வீட்டு கூட சண்டையை போட்டு எப்படியாவது இதுங்க ரெண்டையும் பிரித்து விட்றலாம். யாருன்னு சொல்லி தொலை மாட்டேக்கானே. நம்ம கேட்டு தானே சொல்லலை. அவி அப்பா கிட்ட நிச்சயம் சொல்லுவான். அவி அப்பா மேலே கொஞ்சம் பயம் உண்டுல, அதனால் சொல்லுவோம். அது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத காரியம் பண்ணிட்டு இருக்க? என்னதான் நீங்கள் இப்படி பேசுறிய? பிறகு என்னதான் அதுக்கு பண்ணுறது? அவனுக்கும் வயசாகிட்டு இருக்கலாம், கல்யாண வயசு வந்துட்டு. இனி அந்த பிள்ளை எவ்வளோ அவன் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனுக்கே கட்டி வைக்க முடியுமா? ஐயோ, கூறு கட்டவளே, நான் அதுக்கு சொல்லலை. இப்போ என் மகன் கோவக்காரன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ போய் சொல்ல. அவன் கோவத்தில் இவன் ஏதாவது ரெண்டு பேர்த்துக்கும் தகராறு ஆயிட்டுனா என்ன செய்ய? ரெண்டு பேர்த்துக்கும் சங்கடம் தானே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 பேரும் பேசி பார்ப்போம். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ பேசியிருக்க, அவன் சொல்லலை. நான் எப்படியாவது பேசி அது யாருன்னு கண்டுபிடிச்சு தரேன். அது வரைக்கும் இந்த விஷயத்த என் மகனுக்கு தெரியாமல் நீ தான் பார்த்துக்கிடணும், சரியா? காரணத்தை கொண்டு என் மகன்கிட்ட சொல்லிடாத. நம்மளே எப்படியாவது கண்டுபிடிச்சி அது என்ன செய்யணும்னு பார்ப்போம். என்ன சரித்தே, கண்டுபிடிச்சி என்ன செய்ய? பிரிக்க தான் செய்யணும். நல்லா பிரிப்பா. நீ பிரிக்க விட்டுருவானோடி. சரிம்மா, நம்ம என்னென்னு பார்ப்போம். மாறங்கிட்டு நான் பேசுவேன். என்ன, நீ எதுவும் அவசரப்படாத. சரித்தே, உங்களை நம்பி தான் நான் அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் பேசி அது யார் என்னன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கிடுங்க. சரிம்மா, நிச்சயம். சரித்தா, அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்க்கட்டா? போமா, போடியம்மா போ. மகராசி,
ஐயோ குடியை கெடுக்க தெரிஞ்சா இந்நேரம் இவன் மட்டும் என் மகன்கிட்ட சொல்லி அவன் ரோசத்துல இவனை ஏதாவது ஏசி இவன் கோவத்துல ஆமா அத்தை மகளை தான் லவ் பண்ணுதேன் இலக்கியாவை தான் கட்டிக்குவேன்னு சொல்லியிருந்தான் அவ்வளோதான் என் மகன் சாமி ஆடிருப்பான் முதல்ல என் மகனையும் மகளையும் சேர்க்க நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் இவன் எல்லாத்தையும் கொலை போட்டுருவா போலயே கடவுளே சீக்கிரம் என் மகனும் மகளும் பேச ஏதாவது வழியை காட்டுப்பா என் பேரனையும் பேத்தி எப்படியாவது சேர்த்து வச்சாதான் இந்த கட்டை வேகும். டாக்டர் ஆதிராக்கு என்னாச்சு டாக்டர்? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எதனால அவ அப்படி திடீர்னு மயங்கி விழுந்தா? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க. அழாதீங்க அழாதீங்க, அழகிற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகுங்க. டாக்டர் அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் அப்புறம் எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தா? என்ன சார் நீங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரியும், அவங்க ஒழுங்காக ஃபுட் எடுத்துக்கிறாங்களா இல்லையா என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் செக் பண்ண மாட்டீங்களா? ஆல்ரெடி உங்கள் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, ஒழுங்காக சாப்பிடாம இருந்ததுனால தான் இப்படி ஆயிருக்கு. ஆனால் இனிமேல் அப்படி ஆகாமல் பார்த்துக்கோங்க. அவங்க பாடியை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். முன்னாடி அவங்க சாப்பிடாம இருக்கலாம் ஓகே, இப்போ அவங்கள நம்பி ஒரு பேபி இருக்குது, அவங்களுக்கும் சேர்த்து இவங்க தான் ஃபுட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆதிரா ஆதிரா பிரெக்னெண்டா இருக்காளா? ஆமாம் சார், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். சரியா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஈவினிங் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. சம் டேப்லெட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே டாக்டர். என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? என்னால் நம்பவே முடியல. எங்களுக்கு குழந்தை வர போகுதா? நாங்கள் 2 பேரும் அப்பா அம்மா ஆக போகிறோமா? ஆதிமா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாம்மா? ஆமாம் அர்ஜுன், என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் சண்டை வந்த அன்னைக்கு நான் வாமிட் எடுத்தனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ கூட நீயும் நானும் நீ சமைச்சு கொடுத்து எனக்கு சேரலை, அதான் வாமிட் வருதுன்னு நினச்சோம்ல. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தான் ரெஸ்டாரண்ட்டில் நீ ஃப்ரீயாக பேசினதை கேட்டு என் கூட சண்டை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. நான் ஒரு நாள் விட்டு நேற்று ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். ஹாஸ்பிட்டலில் எனக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம 2 பேத்துக்கும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இதை கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு ஆசையாக சொல்கிறக்கும் கேபினுக்கு வந்தேன். ஆனால் ரூமில் நீ நீ ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்த. ஏய் லூசு, என்ன சந்தேகப்படுறியாடி? சந்தேகப்படல அர்ஜுன், நான் எவ்வளோ ஆசையாக சொல்ல வந்தாலும் அந்த நிலைமையில் ஒன்று பார்த்தோன்னே என்னால் அதை சொல்ல முடியல சந்தோஷமாக. நீ ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் பார்க்குறது காதால் கேட்குறது எல்லாமே போய் தான். என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படிலாம் நீ ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட சண்டைன்னு நீ போயிட மாட்டேன். மேபி அங்கே என்னமோ நடந்திருக்கு, ஆனால் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. என்னாச்சுன்னு உங்ககிட்ட பொறுமையாக கேட்கலான்னு நினச்சாலும் நீ என்கிட்ட பேசுகிற நிலைமையிலேயே இல்லை அர்ஜுன். என் மேலே கோவமாக வேறு இருக்கியா? அதனால தான் எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் விட்டுட்டேன். இந்த சண்டையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதை சொல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல. என்கிட்ட பேசாதனால நிம்மதியாக சாப்பிடவும் முடியல. அதனால தான் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரின்னு சொல்லி உன்னை பார்த்து ரூமில் பேச வந்துட்டேன். நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அங்கே என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. ஆதிராம்மா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிற விஷயத்த கூட என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல. சந்தோஷமான விஷயத்த நீ சொல்ல வந்தப்போ கூட அங்கே நான் ஒரு பொண்ணோட இருந்ததை பார்த்து நீ கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்தவங்க செலக்ட் ஆகிட்டாங்கம்மா. அவங்க செலக்ட் ஆனதும் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நாளையிலேருந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கலான்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டாங்க. அதை தான் நான் அவங்கள பிடிச்சி காப்பாற்றினேன். அப்போ தான் பார்த்து போங்கன்னு சொன்னேன். நீ அந்த டைமில் தான் ரூமுக்கு வந்திருப்ப போல. நீ வந்ததே எனக்கு தெரியலம்மா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வெளில போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் பிடிச்சிட்டேன். ஆனால் நேற்று நீ இருந்த சந்தோஷத்தை நான் தானே கெடுத்துட்டேன். அந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு சோகத்தை நான் கொடுத்துருக்கேன்ல. அப்படி இல்லை அர்ஜுன். எனக்கு தெரியுமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் இனிமேல் எந்த சண்டை போட்டாலும் உங்ககிட்ட நான் பேசாமல் இப்படிலாம் இருக்க மாட்டேன்னு. உன்னை விட எனக்கு அப்படி ஒன்றும் என் ஈகோ பெருசு இல்லை. இனிமேல் அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு உனக்காக இருப்பேன். சாரின்னு நான் சொன்னேன்ல, அதையே தான் நான் இப்போவும் சொல்கிறேன். ஐ எம் ஸோ சாரிம்மா. நானும் சாரி கேட்டுக்கிறேன் அர்ஜுன். நீ பேச பேச மயங்கி விழுந்துட்டேம்மா. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, நீ எதனால் விழுந்த ஒன்றுமே புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி வந்தேன். டாக்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும் நீ சாப்பிடாம இருந்து இப்போ மயங்கி விழுந்தது கூட நான் தான் ரீசன். நான் உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த ஓப்பனாக என்கிட்ட சொல்லிக்கவும் செஞ்சுருப்பேன். கரெக்டாக சாப்பிட்றவும் நான் வச்சுருப்பேன். நான் தான், என் மேலே தான் எல்லா தப்பும். அப்படிலாம் இல்லை அர்ஜுன், என் மேலேயும் தப்பு இருக்குது. லவ் யூ அர்ஜுன். லவ் யூ ஆதிமா. நமக்கு குழந்தைன்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைம்மா. நானும் தான் அர்ஜுன். இன்னைக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணுறியோ அதை விட பல மடங்கு நான் நேற்று ஃபீல் பண்ணேன். என் வயிற்றில் ஒரு குழந்தைங்கிறத என்னால் நம்பவே முடியல. நம்மளை நம்பி இந்த பூமிக்கு ஒரு உயிர் வரப்போகுது, அதை கொண்டு வரப்போகிறோம். கவலைப்படாத தங்கம், உன்னையும் அந்த குழந்தையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு.
உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் பார்த்துக்கிறேன். இனி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எதுவும் ஆகாது. பாப்பாக்கு அப்பாவாகவும் உனக்கு புருஷனாகவும் நான் கரெக்டாக நடந்துப்பேன். என்ன நம்பு தங்கம்.